எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராஜயோக தியானம் நல்லதா கெட்டதா, பார்ட் 1. ஒரு ஆத்மா ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறாரு, சில பல வருடங்கள் பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு இந்த சிஸ்டம் பிடிக்காம போயிடுச்சு. அதனால திருப்பியும் பக்தி பண்ண போயிட்டாரு. அப்படி போனவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பாயிண்ட் அவரு ராஜயோகத்தை பத்தி என்ன தெரிஞ்சிருக்காரோ அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அது எதுக்குன்னா, வரக்கூடிய புதியவர்களுக்கு ஒரு நாலேஜ் ஷேரிங் மாதிரி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒன்னா உள்ள வாங்க, இல்லாட்டி வெளியே இருந்துருங்க அப்படின்னு சொல்றதுக்காக. நான் 14 வருஷமா ப்ராக்டிஸ் பண்றேன். ஸோ என்னோட கடமை நினைக்கிறேன் இதுக்கு பதிலாம் சொல்லணும் அப்படின்னு. அதனால 10 பாயிண்ட் கேட்டிருக்காரு இல்லையா, நம்ம ஒரு பாயிண்டா எடுத்து அந்த 10 பாயிண்ட்டுக்குமே பதில் சொல்லுவோம் அப்படின்றதான் இந்த வீடியோட நோக்கம். அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் பார்த்து தான் படிக்கணும், படிச்சு சொல்றேனே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, பிரம்மகுமாரிஸ் claims that their founder is real Lord Sri Krishna and Bhagavad Gita is narrated in Mahabharata is wrong. Murali is written in Hindi is real authentic Gita. ஓகே, இது வாசமான பேச்சு தான். அதாவது பிரம்மகுமாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபவுண்டர் அதாவது லேக்ராஜ் என்ற பெரியவர் வைர வியாபாரி, அவர் தான் நம்ம என்ன ராஜயோகத்தில் சொல்றோம் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கடைசி பிறவி. அவருக்கு தான் இறைவன் பிரம்மான் கிளாஸ் பேர் வச்சு இந்த ராஜயோக கிளாஸை டீச் பண்ணார். இது நீங்க நான் சொல்லலை, சொல்லிக் கொடுக்கிறது ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா, அவருடைய இயற்பெயர் சிவன், உலகம் அவர் அல்லா ஜோஹா காடு அப்படின்னு சொல்லுது. அப்போ அவர் சொல்றது அவர் புரிஞ்சுக்கிட்டது கரெக்ட். ஆமா, பிரம்மகுமாரி அப்படிதான் சொல்லிக் கொடுக்குறாங்க. பிரம்மகுமார்ன்றது பிரம்மாவை ஃபாலோ பண்றவங்க ஆண்களா இருந்தா குமார், பெண்களா இருந்தா குமாரி. அதனால பிரம்மகுமாரின்னு வந்துச்சு. பெண்களுக்கு தான் இந்த தலைமையிடம் கொடுக்கப்பட்டதுனால, பொறுப்பு கொடுக்கப்பட்டதுனால, இந்த கலசம் இறைவன் அவங்க தலையில வச்சதுனால பிரம்மகுமாரிகள் இந்த இயக்கத்துக்கு பேரு. இது கரெக்ட். ஓகேவா? மகாபாரதத்தை பக்தியில சொன்ன மாதிரி சொன்ன இது தப்பு அப்படின்னா கரெக்ட். சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் தேவதைகள் வாழ்ந்தாங்க. துவாபரயுகத்துல தான் வேதவியாசர் பகவத்கீதை எழுதுறார். அவருக்கு எப்படி புரிஞ்சிருக்குன்ற அந்த ஆங்கிள் சொல்லி இருக்கிறார். ஓகேவா? சோ இவர் புரிஞ்சுக்கிட்ட கான்செப்ட் கரெக்ட். இப்போதான் சாட்சாத் பரமாத்மா நமக்கு ராஜயோகம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதுதான் உண்மையான கீதை. இதான் ஸ்ரீமத் பகவத்கீதை. ஸ்ரீனா எந்த மத்துனா வழி. இப்ப இறைவன் நமக்கு சொல்லி கொடுக்கறது தான் உண்மையான வழி. அடுத்தது இந்த வாணியில ஹிந்தியில சொன்னதான் ஆத்தன்டிக் கரெக்ட். ஏன்னா பரமாத்மா பேசுற பாஷை ஹிந்தி தான். ஓகேங்களா? அவரு எப்பவுமே வாணி படிக்கும் போது எப்படி சொல்லி கொடுப்பாருன்னா, ஆஜ் அப்படின்னு ஆரம்பிப்பார். ஆஜ்னா இன்னைக்கு என்ன அர்த்தம், முடிக்கும் போது அச்சான்னு முடிப்பார். ஆனா நம்ம வாணி படிக்கும் போது எப்படி இருக்கும்னா, டைட்டில், கேள்வி பதில், அப்புறம் இந்த கண்டென்ட், தாரணி, வரதானம், ஸ்லோகன் இருக்கும். ஆனா பரமாத்மா அப்படிலாம் டைட்டில், கேள்வி பதில், தாரணி அப்படிலாம் சொல்லி தரது இல்லை. பரமாத்மா நமக்கு எப்படி ஓம் சாந்தின்னு ஆரம்பிக்குது இல்லையா, அப்படி அங்க ஆக்சுவலா பரமாத்மா வாணியில கூட ஓம் சாந்தின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது கிடையாது. ஆஜ்ன்னு சொல்லி ஆரம்பிப்பாரு, முடிக்கும் போது அச்சான்னு முடிப்பாரு. நான் 14 வருஷமா இருக்கேன் இல்லையா, 2017 வரைக்கும் பரமாத்மா வந்திருக்கிறார். நான் ஆல்மோஸ்ட் அந்த டைம்ல இருக்க எல்லா வாணியும் கிளாஸஸ் கேட்டிருக்கேன். அப்போ ரெண்டு வாட்டி தான் அவர் ஓம் சாந்தின்ற வார்த்தை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பரமாத்மா சொல்றது. ஆக்சுவலா ஓம் சாந்தின்னா என்னன்னா, நான் ஆத்மா, நான் பொதுவாக என் சுயஸ்வரூபம் சாந்தி தான், என்கிட்ட இருக்க இந்த சாந்தி உங்களுக்கும் கிடைக்கட்டும்ன்றதால தான் நம்ம ஓம் சாந்தின்னு சொல்றோம். ஸோ இது அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்டோட விளக்கம். ரெண்டாவது பாயிண்ட் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, they believe that doomsday is close, no particular date or clarity on exact date. ஓகே, அது இருக்கு. அதாவது டூம்ஸ்டேன்றது இந்த ஜட்மெண்ட் டே இருக்குன்னு ராஜயோகிகள் சொல்றாங்க. அந்த கரெக்டான டேட் சொல்றது இல்லை அப்படின்னா, இது ஏன்னா மக்கள் ஆர்வக்கோளாறுல அடிச்சு விடுறாங்க ராஜயோகிகள். அப்படின்னா என்னன்னா, இந்த இயக்கம் ஆரம்பிச்சது 1936. அப்பவே பரமாத்மா சொல்ல விநாசத்துல தான் அழியும்னு சொல்லியிருக்காரு. உடனே உங்களுக்கு தெரியும், அப்ப என்ன பக்கத்திலேயே வேர்ல்டு வார் 2 இருந்தது. வேர்ல்டு வார் 2 இருந்தோம்னா வேர்ல்டு வார் 2லயே உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில ராஜயோகிகள். அப்படி ஒவ்வொரு வாட்டியும் பைபிள் 2000 உலகம் அழிஞ்சிரும், உடனே ராஜயோகிகளும் ஆமா 2000 உலகம் அழிஞ்சிரும் அப்படின்ட்டாங்க. இப்படி ஒரு காலகட்டத்திலையும் உலகம் அழிஞ்சிரும் சொல்லும் போது மக்களுக்கு என்னடா ராஜயோகிகளே போய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா பரமாத்மா ராஜயோகத்துல சொல்றாரு சங்கமே 100 வருஷம்ன்றார். அப்படின்னா 1936 to 2036. ஓகேவா? அப்போ நம்ம எதிர்பார்க்கிற இந்த ஜட்மெண்ட் 2036 பக்கத்துல தான். ஆனா என்ன நமக்கே தெரியாது அப்படின்னா, ஜனவரி 1ஆம் தேதி நடக்குமா, டிசம்பர் 31ஆம் தேதி இடையில ஏதாவது நடக்குமா, இல்ல 37 நடக்குமா, 35 நடக்குமா, இது கரெக்டா தெரியாது. ஆனா பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, சஸ்பென்ஸ் எல்லாருக்கும் தான், உங்களுக்கும் சேர்த்து தான் சஸ்பென்ஸ்.
உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவேன் கிடையாது பரமாத்மா சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம டூம்ஸ்டேன்னு ஒன்று இருக்குன்னு தெரியும், ஆனால் அது என்னைக்குன்னு ராஜயோகிகளுக்கும் தெரியாது. அடுத்தது வந்து they claim only BK will escape all the calamities on doomsday and will go to heaven. Rest non-BK will be punished very badly if they ignore morally knowledge. All dedicated BKs will be awarded king and queen role in heaven. இது வந்து அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ராஜயோகிகள்லாம் தப்பிச்சிருவாங்க அப்படின்றாரு. அது கிடையாது. 99.99% மக்கள் வந்து ஜட்மெண்ட் டே டைம்ல சரீரம் விடுவாங்க. அது எல்லாரும் சேர்ந்துடும். வெறும் 10 to 20 லட்சம் மக்கள் தான் டெல்லியில் இருப்பாங்க. அது எல்லாமே ராஜயோகிகளும் கிடையாது, சாதாரண மக்களும் இருப்பாங்க. அதாவது சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டியவங்க டெல்லியில் இருப்பாங்க. இதுதான் அதோட புரிதல். ஓகே, பாக்கி எல்லாம் மக்களும் கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு போவாங்கன்றாங்க. உலகமே துக்கத்தை எப்படி அனுபவிப்பாங்கன்னா உடல் நோய் வந்து அனுபவிப்பாங்க. பைபிள் சொல்லி பார்த்தீங்களா, துக்கத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லுது இல்லையா? அப்படிதான் இப்போ நம்மளும் இப்போ 100% பாவம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் 90-95% மண்மனாபவ தன்னை ஆத்மாவினை உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு பண்ணி பாவத்தை இழிச்சிரும். பாக்கி இருக்கிறது நம்மளும் உடல்ல தான் நோய் வந்து அனுபவிப்போம். இந்த நாலேஜே தெரியாதவங்க 100% உடல் வந்து அனுபவிப்பாங்க. ஓகேவா? அடுத்தது வெறும் அதாவது இங்கே ராஜயோகத்தில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு ராஜா ராணி பாசிட்டிவ் கண்டிப்பா. பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, யார் 63 ஜென்மம் பக்தி முடிச்சாங்களோ அவங்க இந்த சிஸ்டம்குள்ள வருவாங்க. அதுக்கப்புறம் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ண யார் இதை நல்லா ஃபாலோ பண்றாங்களோ, ஸ்ரீமத்தை 100% ஃபாலோ பண்றாங்களோ, கர்மாதி தாரம் 100% பாஸ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து சத்தியகத்திலும் திரையகத்திலும் பதவிகள் கிடைக்கும், உயர்ந்த பதவிகள் கிடைக்கும்னு சொல்றாரு. இது உண்மைதான், கரெக்ட் தானே? நல்லா படிக்கிற போய் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான், அதில் என்ன டவுட்டு? அது சொல்ற 3வது பாயிண்ட், ஆல் வேதிக் நாலேஜ், அதாவது ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் ஒரு புக்கு தான், அது கற்பனையில் எழுதப்பட்டது தான், அப்படி ஒன்று ரியலாகவே நடக்கலை. இப்போ ராஜயோகத்தில் பாபா சொல்றது தான் உண்மையில உண்மையான நாலேஜ். இதை கேள்விப்படுறவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க, பரந்தாமத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு 3வதாக சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பரமாத்மா சொல்றது என்னன்னா, ராஜயோகத்துல ராமாயணம் புக்ல சொன்ன மாதிரி நடக்கல. அப்படின்னு என்ன, ராமாயணத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ராமர் சீதை இருந்திருக்காங்க, டவுட்டே கிடையாது. ராஜாவா இருந்திருக்காங்க, இவங்க ராணியா இருந்திருக்காங்க. ஆனா என்ன இல்லைன்னா, சீதை கடத்தப்பட்டாங்கன்னு சொன்னா அது கிடையாது. ராவணன் ஒன்று கிடையாது, அதாவது 10 தலையோட ஒருத்தன் கிடையவே கிடையாது. ஹனுமான் ஒரு குரங்கு ரூபத்தில் மனிதன் இருக்கான்றது கிடையவே கிடையாது. ஸோ ராமாயணத்தில் ராமர் இருந்தார், ஆண்டு இருக்கிறார். ஏன் ராமனை பற்றி ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம்னா, திரேதாயுகத்தோட ராமன், கடைசி ராமனுக்கு வந்து 33 கோடி பேர் இருப்பாங்க. திரேதாயுகத்துல இருந்து 12 பேரும் எடுக்கிறோம். ஸோ 12 ராமன் இருப்பாங்க. பாருங்களேன், சோழர்கள் வந்து சோழர் 1, சோழர் 2 அப்படி படிக்கிறாங்க, பாண்டியர்கள் 1, 2, 3 நம்பர் போடுறாங்க. அதே மாதிரி திரேதால வந்து 12 ராமர்கள் இருப்பாங்க. ஸோ கடைசி ராமனுக்கு வந்து 33 கோடி ஜனத்தொகை உள்ள மக்கள் வந்து பிரஜையா இருப்பாங்க. இத்தனை பேரும் உலகத்துல வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம இல்லையா ரொம்ப சுபீட்சமா வாழ்ந்திருக்காங்கன்னு இந்த ராஜா கேள்வி. அதனால தான் உலகத்துல என்ன சொல்றாங்கன்னா, ராமராஜ்யமானும் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அதனால ராமர் சீதை இருந்திருக்காங்க, ஆனா சீதை கடத்தப்படவில்லை. அது மாதிரி இந்த மகாபாரத யுத்தம்னு சொல்றாங்க, பாண்டவர்கள் கௌரவர்கள் இவங்க 5 பேர், அங்க 100 பேர் அடிச்சுக்கினாங்க பிடிச்சிக்கினாங்க. இது ஆக்சுவலா என்னன்னா, இப்ப கலியுகத்தோட கடைசியில World War 3 நடக்க போகுது. அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு அடிச்சுக்க போறாங்க. இவங்க கூட ஒரு 10 பேர், அவங்க கூட 10 பேர் சேர்ந்து உலகத்தை அழிச்சிருவாங்க. இதை குறிக்கிற கதை தான் மகாபாரதம். ஓகே, அந்த மாதிரி யாருமே கிடையாது. அதாவது கவச குடலத்தோட கர்ணன் பிறந்தான் அப்படி இல்லையா, வாயுக்கு பீமன் பிறந்தான், இவனுக்கு அர்ஜுனன் பிறந்தான், இந்த மாதிரி கதை அதெல்லாம் கதை தான், உருவாக்கப்பட்ட கதை தான். அது வந்து அப்ரீதமா பயங்கரமா ஈஸி. ஆனா அந்த கதை நல்லா இருக்கு. அதுல நிறைய தர்ம கதைகள்லாம் இருக்கு, லாஜிக்கு சொல்லி புரிய வைக்கிற கதைகள்லாம் இருக்கு. இது வந்து கடைசியில் மகாபாரத யுத்தம்ன்றது வந்து World War 3 தான். இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பரமாத்மா சொல்லி தான் நம்ம சொல்றோமே தவிர நம்மளா ஒரு கற்பனையில சொல்லலை. ஓகே, நம்ம நாளைக்கு வீடியோவில் என்ன பண்ணோம்னா, பாக்கி இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போமே. இப்போ நான் ஒரு 3 கேள்விக்கு அவன் சொன்ன 3 பாயிண்ட்டுக்கு நான் சொல்றேன். அவர் வந்து இப்போ பக்தி பண்ண போயிட்டாரு, தட்ஸ் ஓகே, நல்ல வேலை. இப்போ இந்த மாதிரி சொன்னதுனால இது ஆக்சுவலாக பிரம்மகுமாரி இயக்கம் வந்து அவங்களும் யூடியூப் வீடியோலையோ ஒரு இதில் சொல்லியிருக்கணும். பரவாயில்ல, அவங்க சொல்லலாம். இல்லை, என்னன்னா நம்ம நாலேஜ் பல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், என்னோட தார்மீக பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, பார்ட் 3 வரைக்கும் இதை கொண்டு போவோம். இன்னைக்கு 3 கேள்வி கொண்டு போய் நாளைக்கு ஒரு 3 கேள்வி, அதுக்கடுத்து 4 கேள்வின்னா 10 கேள்வி நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டேன். நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.